السلام عليكم ورحمة الله وبركاته. النحو الواலி அசானவியா ஜுஸ்உல் அவ்வல். அந்நஹ்வுல் வாலி கிதாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இதுவரை 50 பாடங்கள் முடிந்து இன்று 51வது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டுக்காக உங்களால் முடிந்த நன்கொடைகளை அனுப்புவதற்கு இங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்களும் இந்த தீன் செயலில் பங்கு கொள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ், இன்று ஒரு புதிய பாடத்தை நாம் துவங்க உள்ளோம். தௌகீதுல் ஃபேலி, ஃபேலை உறுதியாக்குதல். இப்ப நம்ம படிச்சிருப்போம், தக்கீதுன்னு படிச்சிருப்போம். நூனு, நூனை கொண்டு, லன்னை கொண்டு, சகீலா, ஹஃபீஃபா போன்று முதல் பகுதியில் நஹுல்வாலி இப்திதாயியாவில் முதல் பாகத்தில் நாம் கண்டிருப்போம். இது இரண்டாம் நிலையில் கொஞ்சம் கொஞ்சம் அதிகப்படியான சட்டங்களை இங்க படிக்க போகிறோம். இப்போ ஃபேலை உறுதியாக்குதல். அஹ் அப்ப அதுல ஃபர்ஸ்ட் பாடம் என்ன பார்க்க போறோம்னா, அஹ்காமு தௌகீதுல் ஃபேலி, ஃபேலை உறுதிப்படுத்துவதுடைய சட்டங்கள். இப்போ ஃபேர்ல தக்கீத் செய்யணும்னா நிச்சயமாக அர்த்தம் கொடுக்கும். அந்த தக்கீத் செய்யறதுக்கு நூன் யூஸ் பண்ணுவாங்க. நூனு ரெண்டு வகை இருக்குல்ல, ஷத்து வரக்கூடிய நூன் இருக்கு, சுக்குன் பெற்ற நூன். சக்கீலா, ஷத்து பெற்ற நூனை கொண்டு லஅஃஅலன்ன, லஅஃஅலன்ன கடைசியில நூன் வச்சு ஷத்து வச்சு படிச்சோம்னா அது சக்கீலா. அதே போல லயஃப்அலன் அப்படின்னு சுக்கூன் வச்சு நம்ம தக்கீத் செஞ்சோம்னா அது நூன் ஹஃபீஃபா. அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் முந்தைய பாடம். இங்க வந்து எப்ப தக்கீத் செய்யலாம், செய்யக்கூடாதுன்றதான் என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். சரியா? வாங்க, இங்கே உதாரணங்கள் அழகா கொடுத்து விளக்குறாங்க. என்னன்னா, இங்க ஃபேலை எப்ப தக்கீத் செய்யணும், நூனை வச்சு தக்கீத் செய்யணும் நம்ம பார்க்க போறோம். முதல் பகுதியில பாருங்க. ஹக்கீக்க, உன்னுடைய உரிமையின் மீது சத்தியமாக, வல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக, தொல்லாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக வந்திருக்கு. இப்படி சத்தியம் வந்தா அதுக்கு ஜவாப் வரணும். சத்தியமா நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லணும்ல. உன் மீது சத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஜவாப் வரணும், என்ன செய்ய போறோம். அப்படி நம்ம ஆரம்பிக்கும் போது லாம் வச்சு ஆரம்பிக்கணும்னு. அந்த ஃபேலை நம்ம என்ன செய்ய போறோம்னு ஜவாப் சொல்லும் பொழுது ஒரு லாம் வச்சு ஆரம்பிக்கணும். அந்த லாமுக்கு பேரு லாமுல் கஸ்ம் என்று பெயராகும். அது பேர் என்ன? லாமுல் கஸ்ம். அப்ப லாம் வச்சு நம்ம என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிச்சுட்டு அது கண்டிப்பா ஜவாப், கஸ்முக்கு ஜவாப் வந்தா அவசியமா வாஜிப் கண்டிப்பா தக்கீத் செய்யணும். என்ன செய்யணும்? தக்கீத் செய்யணும். இப்ப சத்தியம் வந்துட்டா மட்டும் பத்துமா? இல்ல, அதுல சில நிபந்தனைகளும் இருக்கு. அதுக்கு ஜவாபா வந்துட்டாவே நம்ம என்ன செய்யணும், தக்கீத் செய்யணுமானா இல்ல. அதுல 3 நிபந்தனைகள் கண்டிப்பா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நிபந்தனை, இந்த லாமுல் கஸ்மும் அதுக்கப்புறமா கூடிய ஃபேலுக்கு நடுவுல எதுவும் வந்துடக்கூடாது. ஆனா இங்க பாருங்க, லாமுக்கும் சுதுமுக்கும் நடுவுல சவுஃபன்ற ஒரு வார்த்தை வந்துச்சு. சவுஃப்ன்றது இனிமேல் வருங்காலத்திற்கான ஒரு அடையாளம், நிகழ்காலம் அல்ல. இந்த ஃபேல் வருங்காலத்தை தான் குறிக்குன்றதுக்கான ஒரு அடையாளம் தான் சவுஃப. அப்ப இது நடுவுல வந்துருச்சு. லாமுக்கும் தூமுக்கும் நடுவுல எதுவும் வரக்கூடாது. ஃபேலுக்கும் லாமுல் கஸ்முக்கும் நடுவுல எதுவும் வரக்கூடாது, இங்க வந்துருச்சு. அதனால தக்கீத் செய்யக்கூடாது. நிபந்தனைகள் இருந்தாதான் தக்கீத் செய்யணும். இல்ல ஃபர்ஸ்ட் நிபந்தனை, இது பிரிக்கக்கூடிய எதுவுமே வரக்கூடாது. இங்க வந்துருச்சு, அதனால இங்க நூனை வச்சு தக்கீத் செய்யணும். ரெண்டாவது நிபந்தனை, அது வருங்காலத்தை காட்டக்கூடாதா இருக்கு. நிகழ்காலத்தை காட்டினா அது என்ன செய்யாது, தக்கீது வராது. ரெண்டாம் நிபந்தனை வருங்காலத்தை காட்டக்கூடிய ஃபேலா இருக்கணும். அப்ப அக்கூமுல் ஆன, ஆனன்றது இப்பொழுது செய்யவேன், நிறைவேற்றவேன் அர்த்தம். அதனால ஆனன்றது இப்பொழுதுன்ற அர்த்தம் கொடுக்குது. அப்ப நிகழ்காலத்தை தான் காட்டுது. இப்ப நிகழ்காலத்தை காட்டிட்டா என்னது, நிபந்தனை உடஞ்சிருச்சு. வருங்காலத்தை காட்டக்கூடியதா இருக்கணும். அப்ப இங்க நிகழ்காலத்தை காட்டுறதுனாலதான் இங்க நூன் என்ன வரல, தக்கீதுடைய நூன் வரல. இது ரெண்டாவது நிபந்தனை. ஃபர்ஸ்ட் நிபந்தனை ரெண்டுத்தையும் பிரிச்சிடக்கூடாது எதையும் வச்சு. ரெண்டாவது, நிகழ்காலத்தை காட்டக்கூடாது, வருங்காலத்தை தான் காட்டணும். மூணாவது, முஸ்பத்தா இருக்கணும், மன்ஃபியா இருக்கக்கூடாது. அதாவது செய்வேன் அப்படின்னு தெரிப்படுத்தக்கூடிய விஷயமா தான் சொல்லணுமே தவிர நஃபி செய்யக்கூடிய இல்லைன்ற விஷயத்த சொல்லப்படுறாங்க. செய்ய மாட்டேன் அப்படின்ற வரக்கூடிய நஃபி வரக்கூடிய ஒரு ஜவாபா இல்லாமல் முஸ்பத்தான ஜவாபாக இருக்கணும். அப்ப இங்க பாருங்க, நான் உதவி செய்வேன்றாங்க. நூனை வச்சு என்ன செய்யறாங்க, தாக்கீது வந்திருக்கு. ஆனா இதை செய்வேன் காட்டுறது, செய்ய மாட்டேன்னு காட்டலாம். செய்ய மாட்டேன், நான் உதவ மாட்டேன், நான் என் கடமையை செய்ய மாட்டேன் அப்படின்னு மாட்டேன் அப்படின்னு நஃபியா மன்ஃபி முஸ்பத்தா முன்னாடி படிச்சிருப்போம். அப்ப முஸ்பத்தா இருந்தாதான் என்ன செய்ய வேண்டும், தாக்கீது செய்யணும். மன்ஃபியா இருந்தா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை. இப்ப 3 நிபந்தனைகள்.
ஒன்று, இந்த லாமையும் ஃபேலையும் இதையும் பிரிக்க கூடாது, சேர்ந்து வரணும். ரெண்டாவது, வருங்காலத்தை குறிக்கணும், நிகழ்காலத்தை குறிக்க கூடாது. மூன்றாவது, முஸ்பத்தா இருக்கணும், நஃபியா இருக்கக்கூடாது. இந்த மூன்று நிமிடங்கள் ஒன்று சேர்ந்தால்தான் கண்டிப்பாக நூன் தௌகீத் செய்தே ஆக வேண்டும் என்று முதல் சட்டம் சொல்கிறார். பாருங்க, தொடர்ந்து அடுத்த சட்டத்தை பார்ப்போம். இது மூணு. இப்ப ரெண்டாவது பாருங்க. ரெண்டாவது சட்டம், சத்தியத்தை விட்டுட்டு சாதாரணமா இப்ப இன் வந்துச்சுன்னா என்னது? இன் பிளஸ் மா இம்மான்னு எழுதியிருக்காங்க. என்ன இருக்குது? இன் பிளஸ் மா இம்மா. அப்ப இன் பிளஸ் மா இம்மா, இன் வந்து ஷரத்து, இந்த மா வந்து ஜாயிதா. மாக்கு அர்த்தம் வைக்க தேவையில்ல, இன் வந்து ஷரத்து. அதுல மா வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து இம்மான்னு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபேல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஜாயிஸ், செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம். தர்கீத் செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம். இது சாதாரண ஒரு ஜாயிஸான விஷயம். செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம். கண்டிப்பா செய்யணும், மேல கஸ்ம வந்தா கண்டிப்பா செய்யணும்ல. இந்த மூணு விஷயமா மூணுமா இது சேர்ந்துருச்சுன்னா நம்ம மேல சொன்னது கண்டிப்பா செய்யணும்ன்றது. ஆனா கஸ்ம வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன செய்யணும்? ஜவாபுக்கு தாக்கீது வந்தே ஆகணும். அதை படிச்சோம். இங்க ஷர்த்து உடைய இன்னு மா சேர்ந்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா அவர்களுடைய ஃபேலுக்கு நம்ம செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம். இங்க பாருங்க, துசாஃபிரன்ன இங்க செஞ்சிருக்காங்க, இங்க செய்யல. அதே போல நீ தருஹ மன்ன, தலபுடைய லாமுன்பாங்க. லாமு தலபுன்னு படிச்சிருக்கோம். ஏவும் பொழுது நீ என்ன செய்? சாப்பிடு, நீ செய், அவன் செய்யட்டும். லியஃப் அல் இஃப் அல் லியஃப் அல், லியஃப் அல் அவன் செய்யட்டும் சொல்றோம்ல, அந்த லாமுக்கு என்ன வரும்? லாமு தலபு. அதாவது அம்ரு ஏவக்கூடியதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய லாம். அந்த லாம் வரும் பொழுது அதே சட்டம் மேல சொன்ன மாதிரிதான், தாக்கீது வச்சு நம்ம பயன்படுத்தலாம். அதே போல தாக்கீது இல்லாமலையும் நம்ம என்ன செய்யலாம்? அந்த லாம பயன்படுத்தலாம். அப்ப லியஃப்அல் படிக்கலாம், லியஃப்அல் அன்ன அப்படின்னு தாக்கீதாவும் படிக்கலாம், தாக்கீது இல்லாமயும் நம்ம செய்யலாம் படிக்கலாம். சரியா? அதே போல்தான் நஹியோடைய லா, செய்யாதேன்னு தடுக்கும் பொழுது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லா இருக்குல்ல, லாலும் நஹின்பாங்க, லாமுன் நஹின்பாங்க. இப்ப லாமுன் நஹி, தடுக்கிறதுக்கு அவன் பயன் கொடுக்கக்கூடிய அந்த லா இருக்குல்ல, அந்த லா வந்தாலும் அதற்கு பிறக்கூடிய ஃபேலுக்கு நம்ம என்ன செய்யலாம்? தாக்கீதாவும் யூஸ் பண்ணலாம், தாக்கீது இல்லாமலையும் அந்த ஃபேலை யூஸ் பண்ணலாம். அதே போல்தான் ஹல், கொஸ்டினா வரும் பொழுது அந்த கொஸ்டினுக்கும் நம்ம என்ன செய்யலாம்? தாக்கீதாவும் யூஸ் பண்ணலாம், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ஃபேலை என்ன அதே போல தாக்கீது இல்லாமலையும் பயன்படுத்தலாம். அப்ப இம்மா இல்லாட்டி தளபொடியலாம், அம்பு அம்பு செய்யும் பொழுது ஏவும் பொழுது வரக்கூடியலாம். அதே போல கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஹல். அதே போல தடுக்கும் பொழுது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாமுன் நகி இருக்குல்ல, அது. இந்த நாளுமே வந்தால் அதற்கு பிறகு வரக்கூடிய ஃபேலை தாக்கீதும் செய்யலாம், தாக்கீது செய்யாமலும் இருக்கலாம். சரியா? அடுத்து வாங்க, அடுத்து ஒரு சட்டம் சொல்றாங்க. என்னன்னா, சாதாரணமாகவே அம்ராக வரக்கூடிய எந்த ஃபேலாக இருந்தாலும் அதை தாக்கீது செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். இஃப் அல், நீ செய் அப்படின்னு நம்ம அம்ரா யூஸ் பண்ணக்கூடிய ஃபேலுக்கு தாக்கீது செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இதெல்லாம் ஜாயிஸ பேசுறது. தாக்கீது வந்தால் தாக்கீதுடைய, அதாவது அம்ருடைய அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஃபேலுக்கு சாதாரணமாக என்ன செய்யலாம்? தாக்கீதுடைய நூன் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமலையும் பயன்படுத்தலாம், பயன்படுத்தாமலையும் இருக்கலாம். சரியா? அப்ப எப்பெல்லாம் பயன்படுத்தணும், எப்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, அதை பத்தி தான் இந்த பாடம். தாக்கீதுடைய ஃபேலை தாக்கீது செய்யக்கூடிய சட்டங்கள் தான் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். அப்ப வாங்க அடுத்த வச்சு தெளிவா பார்ப்போமா? இது ஒரு முன்னுரை. இப்போ நம்ம பாடத்துல தெளிவா பார்ப்போம். முதலாவது பாடம், அஹ்காமு தௌகீதில் ஃபேலி, ஃபேலை உறுதிப்படுத்துவதின் சட்டங்கள், தௌகீத் செய்வது. சரியா? அல் அம்சிலத்து, உதாரணங்கள். அப்ப ஃபர்ஸ்ட் உதாரணத்தை பாருங்க. ஹக்கிக்க, உன்னுடைய உரிமையின் மீது சத்தியமாக, அஃது மன்ன, நான் நிச்சயமாக பணிவிடை செய்வேன். அல்வா பான, வத்தனா சொந்த ஊர், நாட்டுக்காக நான் என்ன செய்வேன்? பணிவிடை செய்வேன், சேவை செய்வேன். தேசத்திற்காக என்ன செய்வேன்? நான் சேவை செய்வேன். ஹக்கிக்க, உன்னுடைய உரிமையின் மீது சத்தியமாக, லசௌஃப அஹ்துமு அல் வத்தன, நாட்டிற்காக நான் இனிமேல் சேவை செய்வேன். வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, அக்கூமன்ன பி வாஜிபி, என் கடமையை கொண்டு நான் நிற்பேன். அப்படின்னா என் கடமையை கொண்டு நிச்சயமாக நான் நிறைவேற்றுவேன் அர்த்தம். சரியா? வல்லாஹி,
இங்க வல்லாஹுன்னு கொடுத்துருக்கு, இது தவறு. என்ன வரணும்? வல்லாஹின்னு வரணும். அல்லாமே சத்தியமாக அகூமு பிவாஜிபி ஆல் ஆன அல் ஆன, இப்பொழுது என்னுடைய கடமையை கொண்டு நான் இருப்பேன். அதாவது என்னுடைய கடமையை நான் நிறைவேற்றுவேன். அல்லாமே சத்தியமாக என்னுடைய கடமையை கொண்டு இப்பொழுது நான் நிறைவேற்றுவேன். தல்லாஹி, அல்லாமே சத்தியமாக, லஉஸாஇதன்னக, உனக்கு நிச்சயமாக நான் உதவி செய்வேன். தல்லாஹி, அல்லாஹ் நிச்சயமாக, லா உசாயிதுக, உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். இப்ப மேல சொன்னதெல்லாம் அலிஃப். அலிஃப் நான் சொல்லியிருக்கேன் முதலாவதுன்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, இப்ப சொல்ல போறது பா, இரண்டாவது. இம்மா துசாஃபிரன்ன, நிச்சயமாக நீ பயணித்தால் தத்தஅல்லம், கற்றுக்கொள்வாய். இம்மா துசாஃபிர் தத்தஅல்லம், நீ பயணித்தால் கற்றுக்கொள்வாய். நீ தர்ஹமன்ன அல் மிஸ்கீன, நிச்சயமாக நீ இரக்கம் காட்டு. அல் மிஸ்கீன, ஏழைக்கு இரக்கம் காட்டு, அந்த ஏழைக்கு இரக்கம் காட்டு. நீ தர்ஹமில் மிஸ்கீன, நீ அந்த ஏழைக்கு இரக்கம் காட்டு. ஹல் துசாஃபிரன்ன ஃபி ஸைஃபி, கோடை காலத்திலே நிச்சயமாக நீ பயணிக்கிறாயா? ஹல் துசாஃபிரு ஃபி ஸைஃபி, கோடை காலத்திலே நீ பயணிக்கிறாயா? லா துக்ஸிரன்ன மினல் ஜிதாலி, தர்க்கத்திலிருந்து நீ அதிகப்படுத்தாதே, நிச்சயமாக நீ அதிகப்படுத்தாதே. லா துக்சிர் மினல் ஜிதாலி, தர்க்கத்திலிருந்து நீ அதிகப்படுத்தாதே. அடுத்து ஜீம், மூன்றாவது அர்த்தம். சாஇதன்னல் ஃபுகராஅ, ஏழைகளுக்கு உதவி செய், நிச்சயமாக உதவி செய், ஏழைகளுக்கு நிச்சயமாக உதவி செய். சாஇதில் ஃபுகராஅ, ஏழைகளுக்கு உதவி செய். இக்தஸிதன்ன ஃபில் நஃபகாதி, செலவுகளிலே குறைத்துக்கொள், நிச்சயமாக குறைத்துக்கொள். ஃபின் நஃபகாதி, செலவுகளிலே. இக்தஸித், குறைத்துக்கொள். ஃபின் நஃபகாதி, செலவுகளிலே. இக்தஸித் நடுநிலைமையாக இருன்னு அர்த்தம். சரியா? ரொம்ப அதிகமாக செலவு பண்ணாம கஞ்சத்தனமாக இல்லாம நடுநிலைமையாக இரு. நஃபகாத்தி, செலவினங்களிலே நடுநிலைமையாக இரு. சரியா? அதனால குறைத்துக்கொள், தேவைக்கான ஏற்ப செலவு செய்து கொள். அல் பஹசு, ஆய்வு. இப்ப பாருங்க, இதுல என்ன சொல்றாங்க பாப்போமா? அல் அஃபாலு ஃபில் அம்சிலத்தி சாபிகதி, முந்தைய உதாரணங்களிலே உள்ள செயல்கள் அனைத்தும் செயல்களாகிறது. முலாரிஇயத்தும் அம்ரியத்தும், முலாரியை சார்ந்ததாக இருக்கும். அதாவது கடந்த வருங்காலத்தை குறிக்கக்கூடிய செயல்களாக இருக்கும். அம்ரியத்தும், இன்னும் ஏவலை குறிக்கக்கூடிய செயல்களாக இருக்கும். மேல எல்லாத்துக்கும் நம்ம பார்த்தோம்ல, எல்லாமே என்னதான் வருங்காலத்தையோ அல்லது ஏவலை தான் குறிச்சிச்சு. கமின்ஹா, இன்னும் அந்த செயல்களிலிருந்து ஒன்று இருக்கிறது. உக்கித பி நூனி தௌகீதி, உறுதிப்படுத்தும் அந்த நூனை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு ஃபேலும் இருக்கிறது. இந்த ஃபேல்களில் இருந்து நூனு தௌக்கீத், நூனு தௌக்கீதுனா உறுதிப்படுத்தும் நூன். இது அரபிலே நம்ம படிப்போம். சரியா? நூனு தௌக்கீதை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு ஃபேலும் இருக்கிறது. மின்ஹா, இன்னும் அந்த ஃபேல்களிலும் இருக்கிறது. மாலம் அக்கீத், உறுதி அக்கத், உறுதிப்படுத்தப்படாத ஃபேல்களும் அந்த ஃபேல்கள் இருந்திருக்கிறது. ஒன்று இருக்கிறது. லம் அக்கத், உறுதிப்படுத்தப்படாத ஒன்றும் இருக்கிறது. அப்ப அந்த ஃபேல்கள்ல சிலது உறுதிப்படுத்தப்பட்ட நூனு தௌக்கீதை கொண்டு உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த சைட்ல உள்ளதெல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த சைட்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபேல்களும் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த சைட்ல உள்ளதான் நூனு தௌக்கீதே வரல. இப்ப இந்த சைடு உள்ள சில ஃபேல்கள் உறுதிப்படுத்தப்படாதது இருக்கிறது. நுரீதுனா, இங்கு நாம் நாடுகிறோம். அன் நதஅர்ரஃப அஹ்வால தௌக்கீதில் அஃஆலி, ஃபேல்களை உறுதிப்படுத்தும் சூழ்நிலைகளை நாம் அறிவதற்கு இங்கு நாடுகிறோம். இந்த இடத்துல நம்ம அதான் நாடுறோம். ஃபந்தூர், எனவே நீ பார். இல்ல தாயிஃபத்தி அம்சா, அம்சா தாயிஃபத்துனா முதலாவது, நம்ம சொன்னோம்ல, முதலாவது பகுதியின் பக்கம் நீ பார். தரா, நீ பார்ப்பாய். அன்ன குல்ல மிசாலின் ஃபீஹா, அந்த முதல் பகுதியிலே உள்ள ஒவ்வொரு, நிச்சயமாக அந்த முதல் பகுதியிலே உள்ள ஒவ்வொரு உதாரணமாகிறது. மஸ்பூக்குன் பி கசமின், சத்தியத்தை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. சும்ம, பிறகு, தஜிது லாமன், லாமை பெற்றுக்கொள்வாய். து சம்மா, அந்த லாம் பெயர் சொல்லப்படும். லாமல் கஸ்மி, அந்த லாமுக்கு என்ன பெயர் சொல்லப்படும்? கஸ்முடைய லாம் என்று பெயர் சொல்லப்படும். அந்த கஸ்மட லாம் என்று பெயர் சொல்லப்படுமே, அத்தகைய லாமை நீ பெற்றுக்கொள்வாய். தாகிலத்தன் அலா குல்லி முலாரியின், ஒவ்வொரு முலாரியிலையும் நுழையக்கூடியதாக நீ பெற்றுக்கொள்வாய். இது எல்லாத்துலயும் லாம் இருக்கா? இது முதல் பகுதியா? இது முதல் பகுதியில எல்லாத்துலயும் சத்தியம் இருக்கா?
சத்தியத்துக்கு அப்புறமா ஃபேல் இருக்கா? அந்த ஃபேல்ல ஸ்டார்டிங்ல லா இருக்கா எல்லாத்துலயும்? இந்த லாவுக்கு என்ன பேரு? லாமுல் கஸ்ம்னு அர்த்தம். சரியா? ஸ்டார்டிங்ல சத்தியத்துக்கு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபேலுக்கு வரக்கூடிய லாமுக்கு என்னது? லாமுல் கஸ்ம். இப்ப எல்லாத்துலயும் அது இருக்கா? அப்ப நுழைந்ததாக நீ பெற்றுக்கொள்வாய். அடுத்து பாருங்க. அன்ன இன்னும் நிச்சயமாக ஹாதிஹி இல்லாம இந்த லாம் ஆகிறது முத்தசிலத்துன் பில் ஃபேலி ஃபேலை கொண்டு சேர்ந்ததாக இருக்கிறது. இப்ப இந்த லாமுல் கஸ்ம் என்பது ஃபேலை கொண்டு சேர்ந்திருக்கிறது. வைதா ரஜஅத இலல் அஃஆலி சாலிசதி மூன்று ஃபேல்களின் பக்கம் நீ திரும்பினால் ரஐத ஜமனஹா ஹாஸம் பி இஸ்திக்பால் அதனுடைய காலங்களை அந்த ஃபேல்களின் காலத்தை நீ பார்ப்பாய், வருங்காலத்தை கொண்டு குறிப்பானதாக நீ பார்ப்பாய். அந்த ஃபேல்களின் காலத்தை வருங்காலத்தை கொண்டு குறிப்பானதாக பார்ப்பாய். அப்ப இங்க இருக்குல்ல, இது மூணுமே நான் இனிமேல் செய்வேன். எல்லாம் வருங்காலம் இப்ப செய்கிறேன்னு அர்த்தம் வைக்க கூடாது. எல்லாம் வருங்காலத்துல செய்வேன் தான் என்ன செய்யணும்? அர்த்தம் வைக்கணும். சரியா? அப்ப மூணுமே வருங்காலத்துல நான் செய்வேன் தான் அர்த்தம். சரியா? இப்ப வருங்காலத்தில் செய்ய அந்த வருங்காலத்தை கொண்டு குறிப்பானதாக நீ என்ன செய்வாய்? பார்ப்பாய். வர இன்னும் நீ பார்ப்பாய் அன்னஹா முஸ்பதத்துன் கைரு மன்ஃபியத்தின் இல்லை என்று அறிவிக்காத இருக்கிறது செய்வது என்பதை அறிவிக்கக்கூடிய முஸ்பத்தாக நீ பெற்றிருக்கணும். கைரு மன்ஃபியத்தின் மன்ஃபி அல்லாமல் முஸ்பத்தாக நிச்சயமாக அந்த செயல்கள் ஆகிறது. மன்ஃபி அல்லாமல் முஸ்பத்தாக இருக்கிறது என்பதை நீ பெற்றுக்கொள்வாய், நீ பார்ப்பாய். அப்ப நம்ம அந்த ஃபேர்களின் பக்கம் திரும்பினால் எல்லாமே முஸ்தக்பலா இருக்கு, வருங்காலத்தை கொண்டு குறிப்பானது. இன்னும் நீ பார்ப்ப, என்ன பார்ப்போம்? நிச்சயமாக அந்த ஃபேர்கள் எல்லாம் முஸ்பத்தாக இருக்கிறது. கயிறு மன்ஃபியத்துனா நஃபியா, இல்லை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு அறிவிக்காம செய்வேன், இதை நான் செய்வேன் அப்படின்னு அறிவித்தா அது முஸ்பத். அப்ப மன்ஃபி அல்லாமல் முஸ்பத்தாக நீ இருக்கிறது என்பதை நீ பார்ப்பாய். ஹாதிஹில் அஃஆலு அம்சாலுஹா இந்த ஃபேல்கள் இன்னும் அந்த ஃபேல்கள் இந்த ஃபேல்களுக்கு ஒப்பானவைகள் மிம்மா இஜ்தமஅத் ஃபீஹி ஹாதிஹி ஷுரூத்து எதிலே இந்த நிபந்தனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டதோ அந்த ஒன்றிலிருந்து உள்ள இந்த ஃபேல்களுக்கு ஒப்பானவைகள் அக்ரது அது தக்கீதாக்கப்படும், உறுதி செய்யப்படும். நூனி உஜூபன் வாஜிப் என்ற முறையில் நூனை கொண்டு உறுதி செய்யப்படும், கட்டாயமாக நூனை கொண்டு என்ன செய்யப்படும்? உறுதி செய்யப்படும். அடுத்து பாருங்க. وإذا نظرت وإذا نظرت إلى الأمثلة المقابلة لها அந்த முதல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஃபேல்களுக்கு நேர் எதிராக உள்ள ஃபேல்களின் உதாரணங்கள், நேர் எதிராக உள்ள உதாரணங்களின் பக்கம் நீ பார்த்தாய் என்றால் ரஐத்த நீ பார்த்திருப்பாய் அல் கசம சத்தியத்தை பார்த்திருப்பாய் அவ்வொலி குள்ளி மிசாலின் ஒவ்வொரு உதாரணத்தின் ஆரம்பத்திலையும் சத்தியத்தை பார்த்திருப்பாய். வலாக்கின்னக்க என்றாலும் நீ லா தஜிது ஷுரூத சலாசத்தல் பாக்கியத்த மீதமுள்ள மூன்று நிபந்தனைகளை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். தாம தென்ஃபி குள்ளி மிசாலின் ஒவ்வொரு உதாரணத்திலேயும் பரிபூர்ணமாக நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். அப்ப அதுக்கு நேர் எதிரான உதாரணங்கள் என்னது? இந்த மூணும் தான் என்னது? நேர் எதிரான உதாரணங்கள். இது மூணுத்தையும் கஸ்ம் இருக்குதான், வஹக்கிக்க வல்லாஹி கல்லாஹின்னு என்ன இருக்குது? சத்தியம் இருக்குதான். இருந்தாலும் அந்த மூணு வேற மீதமுள்ள மூன்று நிபந்தனைகள் என்னென்ன சேர்ந்து வரணும்? லாமுல் கஸ்மும் ஃபேலும் என்ன செய்யணும்? சேர்ந்து வரணும். அதே போல முஸ்தக்பில் வருங்காலத்தை அறிவிக்கணும். இங்க அல் ஆன இப்பொழுதுன்னு அறிவிச்சிருக்கோம், அதனால இது வருங்காலத்தை காட்டல. மூணாவது முஸ்பத்தா இருக்கணும்னு சொன்னோம், இது மன்ஃபி செய்ய மாட்டேன்னு காட்டுது, அதனால இது மன்ஃபி, அதனால இது வராது. சரியா? இப்போ மூணு நிபந்தனைகள் அங்க பெற்றுக்கொள்ளப்படாததாக நம்ம பார்க்கிறோம். சரியா? இன்னல்லாம ஏனென்றால் நிச்சயமாக லாமாகிறது ஃபுஸ்ஸிலத் மினல் ஃபேலி ஃபில் மிசாலில் அவ்வளி முதலாவது உதாரணத்திலே ஃபேலில் இருந்து பிரிக்கப்பட்டு விட்டது. ஜமனுல் முலாரிஇ இன்னும் லில் ஹாலி நிச்சயமாக அப்ப இன்ன இருக்குல்ல, அங்க போய் சேருங்க. முலாரியோடைய காலமாகிறது லில் ஹாலி ஹாலுக்குரியதாக இருக்கிறது. ஒரு ஜமனல் முலாரியோடைய காலமாகிறது லில் ஹாலி ஹாலுக்குரியதாக இருக்கிறது ஃபிஸ்ஸானி இரண்டாவது உதாரணத்திலே. மூணாவதையும் சொல்லிட்டு நான் காட்டுறேன். அப்புறம் பாருங்க. வல் முலாரியோ இன்னும் முலாரி ஆகிறது மன்ஃபியும் நஃபி செய்யப்பட்டதாக, இல்லை என்று அர்த்தம் உள்ளதாக, நஃபியாக்கப்பட்டதாக இருக்கிறது ஃபிஸ்ஸாலிசி மூன்றாவது உதாரணத்திலே. அப்ப பாருங்க, முதல் உதாரணத்துல ஃபேல் என்ன செய்யப்பட்டிருக்கு? பிரிக்கப்பட்டிருக்கு, சௌஃபை கொண்டு பிரிக்கப்பட்டிருக்கு. இங்க அல் ஆன இப்போ செய்வன் வந்திருக்கு, வருங்காலத்தை குறிக்கல. லா வந்துருச்சு, நஃபியோடைய இல்லைன்ற அர்த்தம் குறிக்கணும், லா வந்துருச்சு.
ஓகேவா? 3 உதாரணம். ஃபர்ஸ்ட் உதாரணம், 2வது உதாரணம், 3வது உதாரணம். அடுத்து பாருங்க. வைதா அப்ப குல்லு முதாரியின் இன்னும் ஒவ்வொரு முதாரி ஆகிறது ஜா அலா சூரத்தி மின் சுவரி ஹாதிஹில் அம்சிலதி. இந்த உதாரணங்களில் உள்ள தோற்றங்களில் இருந்து ஒரு தோற்றத்தின் மீது வருமே அத்தகைய ஒவ்வொரு முதாரியும் எந்த நிகு தௌகீதுஹு அதை உறுதிப்படுத்துவது தடையாகும். அதை என்ன செய்யக்கூடாது? உறுதிப்படுத்துவது தடுக்கப்படும்னா செய்யக்கூடாது, தடுக்கப்பட்டுருச்சு. ஏன்னா எல்லா நிபந்தனைகளும் வரல. ஏனென்றால் நிச்சயமாக அந்த ஒவ்வொரு முதாரி ஆகிறது லம் யஸ்தௌஃபி ஷுரூத்தல் உஜூபி, கட்டாயத்தின் நிபந்தனைகளை அது பரிபூர்ணமாக்கவில்லை. பரிபூர்ணமா அந்த நிபந்தனைகளை அது உள்ளடக்கிக் கொள்ளவில்லை. சரியா? இதாத்த அம்மல்க தாயிஃபத்த பானா ரெண்டாவது. இப்ப ரெண்டாவது பகுதியை நீ சிந்தித்தாயானால் ரஅய்தனி பார்ப்பாய் அல் முதாரி ஃபில் மிசாலில் அவ்வலி முதலாவது உதாரணத்திலே முதாரியை பார்ப்பாய் மஸ்பூகம் பி இன்னை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக அஷர்த்திய அஷர்த்தியத்தில் கமதி ஃபி மா அஸ்ஸாயிதத்தி அதிகப்படியான மாவிலே இணைக்கப்பட்ட ஷர்த்தியாவான ஷர்த்தை சார்ந்த நிபந்தனையை சார்ந்த அந்த இன்னை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக, அதாவது இன் முந்தி இது பின்னாடி முதல் உதாரணத்திலே முதாரியை நீ பார்ப்பாய். ஒஃபில் மிசாலி சானி ரெண்டாவது உதாரணத்திலே மஸ்பூக்கம் பி லாமில் அம்ரி அம்ருடைய லாம், அப்ப ஏவலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அம்ருடைய லாமை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக, அதாவது லாம் முந்தி இது பின்னாடி வரக்கூடியதாக ரெண்டாவது உதாரணத்திலே முதாரியை நீ பார்ப்பாய். ஒஃபி சாலிசி மஸ்பூக்கம் பி இஸ்திஃபாமின் மூன்றாவதிலே இஸ்திஃபாம், அதாவது கேள்வி கேட்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹர்ஃபை கொண்டு இஸ்திஃபானா கேள்வி கேட்பதற்கு பயன்படுத்துதல், விளங்க தேடுதல். இப்ப விளங்க தேடுவதுனா கேள்விதான். அப்ப கேள்வியை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக ஹர்ஃபுல் இஸ்திஃபாம். சரியா? அப்ப இஸ்திஃபாமுடைய ஒரு ஹர்ஃபான ஹல்லை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக அந்த முதாரியை நீ பார்ப்பாய். வஃபீர் ராபிஹி மஸ்பூகம் பி நஹீன், அப்ப நஹியை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக நாலாவதுலே பார்ப்பாய். அப்ப லாமுன் நஹீன்னு இப்ப லாமின் நஹின்னு சொன்னோம். அப்ப நஹியுடைய லாமை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக. சரியா? இப்ப நஹியை கொண்டுனா அதான் லாமுன் நஹியை கொண்டு முற்படுத்தப்பட்டதாக. இஸ்திஃபாம்னா இஸ்திஃபாமுடைய ஹல்லை கொண்டு, இஸ்திஃபாமுடைய ஹர்ஃபான ஹல்லை கொண்டு முற்படுத்தப்பட்டது. அப்படி நம்ம சொன்ன மாதிரி நாலத்தையும் நம்ம முன்னாடி விளக்கணும் கரெக்டா. இங்க பாருங்க, இதுல என்ன இருக்கு? மா ஜாயிதா இன் பிளஸ் மா தானே. இப்ப மா ஜாயிதா இன் ஷர்த்தியா, அது ஆரம்பத்துல முற்படுத்தப்பட்டிருக்கு. இதுல அமருடைய ஏவலுடைய லாம் முற்படுத்தப்பட்டிருக்கு. இங்க இஸ்திஃபாமுடைய ஹர்ஃபான ஹல் முற்படுத்தப்பட்டிருக்கு. இங்க நஹியுடைய லாம் முற்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? அடுத்து என்ன சொல்றாங்க இங்க பாருங்க. மின் ورأيت المضارع مؤكدا في أمثلة هذه الطائفة. இந்த பகுதியின் உதாரணங்களிலே உறுதி செய்யப்பட்டதாக முதாரியை நீ காண்பாய். ஓகேவா? கைர முஅக்கதின் ஃபில் அம்சிலத்தின் முகாபலத்தில் லஹா. அப்ப முகாபிலத்தில் லஹானா இந்த உதாரணங்களுக்கு நேரெதிரான உள்ள உதாரணங்களிலே உறுதிப்படுத்தப்படாமல் இந்த பகுதியின் உதாரணங்களிலே உறுதிப்படுத்தப்பட்டதாக இந்த முதாரியை நீ காண்பாய். அப்ப இதுக்கு எதிரான உதாரணங்கள், இதுக்கு நேர் எதிரான உதாரணங்கள் உறுதிப்படுத்தப்படாமல் இந்த உதாரணத்துல மட்டும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கும். இங்க பாருங்க. அப்ப நேர் எதிரான உதாரணங்கள் இதானே. நேர் எதிரான உதாரணங்களை உறுதிப்படுத்தவே இல்லை. துசாஃபிர் தர்ஹம் துசாஃபிரும் என்ன செய்யல? உறுதிப்படுத்தல. ஆனா இதுல மட்டும் உறுதிப்படுத்தி நம்ம பாக்குறோம். சரியா? அதான் சொல்றாங்க பாருங்க. மக அன்னஹுமா நிச்சயமாக அவ்விரண்டும் சவாஉன் ஃபி குல்லி ஷைன் ஒவ்வொரு விஷயத்திலும் சமமாக இருப்பதுடன் ரெண்டும்னா இந்த சைடும் அந்த பக்கம் உள்ளக்கூடிய இரண்டுமே. இப்ப இந்த பக்கம் அந்த பக்கம் அப்ப அல் அம்சிலத்து முகாபிலா. இப்ப இந்த உதாரணங்களும் அதுக்கு நேர் எதிரான உதாரணங்கள் ரெண்டுமே சவாஉன் சமமாக இருக்கிறது ஃபி குல்லி ஷைன் ஒவ்வொரு விஷயத்திலையும் இருப்பதுடன் ஒரு இதுல என்ன செஞ்சிருக்கோம்? உறுதிப்படுத்தியிருக்கோம், ஒன்னொன்னு உறுதிப்படுத்தல. தாலிக்க அதிலிருந்து ஒரு இதுல முற்படுத்தி ஒன்னொன்னு முற்படுத்தாம இருக்குல்ல, அதிலிருந்து அந்த தாலிக்கு அதுதான் குறிக்குது. ஒரு இதுல முற்படுத்தி ஒரு உறுதிப்படுத்தி தாக்கீது செஞ்சு ஒன்னும் தாக்கீது இல்லாம நம்ம பார்த்ததிலிருந்து துஸ்தன்பத்து ஆய்வு செய்யப்படும் ஜவாசு தௌகீதிஹி ஃபி ஹாதிஹில் அஹ்வாலி. இந்த நிலைமைகளிலே என்ன செய்வது? அதை அந்த முலாரியை உறுதிப்படுத்துவது கூடும். ஜவாஸ் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். கூடும் என்பது
ஆய்வு செய்யப்படும். இப்ப யுஸ்தம்புத்தன ஆய்வு செய்யப்படும், அது கூடும் என்பது ஆய்வு செய்யப்படும். வாஜிப் இல்ல, ஜவாஸ் தான், செஞ்சா செய்யலாம் செய்யாமலும் இருக்கலாம் என்று ஆய்வு செய்யப்படும். சரியா? அப்ப கடைசியா பாருங்க, இந்த அம்முலி தாயிஃபத்தி ஜீம். ஜீம்னா மூன்றாவது பகுதியை சிந்திக்கும் சமயத்தில் தரா, நீ பார்ப்பாய் அஹ்வாலன் அம்ரியத்தன் முஅக்கதத்தன் ஃபீஹா. அம்ரியன், அம்ரினா அம்ரை சார்ந்த ஃபேல்களை, அந்த ஃபேல்களிலே தாக்கீத் செய்யப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டதாக நீ பார்ப்பாய். ஃபீஹா அதிலே என்றால் மூன்றாவது பகுதியிலே. கைர முஅக்கதத்தின் ஃபி தாயிஃபத்தில் முகாபிலத்தில் லஹா. அப்ப அந்த ஃபேல்களுக்கு நேரெதிரான பகுதியிலே உறுதிப்படுத்தப்படாமல் இவைகளிலே உறுதிப்படுத்தப்பட்டதாக அம்ரை சார்ந்த ஃபேல்களை நீ பார்ப்பாய். இப்ப நேர் எதிரானதுல உறுதி தாக்கீது இருக்காது, இதுல மட்டும்தான் இருக்கும் தாக்கீது செய்யப்பட்டிருக்கும். அமீன் தாலிக்க, இன்னும் அதிலிருந்து துதிரிக்கு நீ அறிவாய், அன்ன ஃபேலல் அம்ரி நிச்சயமாக அம்ருடைய ஃபேலாகிறது, ஏவலை குறிக்கும் ஃபேலாகிறது, ஜூசு தௌக்கீதுகு அதை தாக்கீது செய்வது, அதை உறுதிப்படுத்துவது கூடும், அதமும் தௌக்கீதிகி அதை உறுதிப்படுத்தாமல் இருப்பதும் கூடும் என்பதை நீ அறிவாய், விளங்கிக் கொள்வாய். அல்ஹம்துலில்லாஹ். இதோட பகுசு முடிஞ்சிருச்சு. வாருங்கள் தொடர்ந்து அதனுடைய காயிதாக்களை அடுத்தடுத்த பாடங்களை நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.